மக்கள் நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திச்சு போடணும் ஒவ்வொரு ஓட்டையும் அப்படின்னு சொல்ற நேரம் இது கிடையாது. என்ன முடிஞ்சு போச்சு. நான் பூத்து மூணும்போது வரலாம்னு இருந்தேன். கடைசியாலா பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் வந்துடுங்க. மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜனங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இருக்காங்க. இதில் என்னன்னா, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இப்போ நம்ம ஆத்தாப்பையும் பாட்டையும் கூட்டலாம், அது பாவம் தானா தன்னால போய் போட்டு வந்துடுவோமா, வாங்க எதுலையாச்சும் போட்டு குத்திட்டு வந்துடுவோம், எவன் பகையும் வேணாம் நம்மளுக்கு கர்மம் அப்படின்ட்டு என்னைய மாதிரி ஒரு படத்தில் போட்ட மாதிரி மொத்தத்துக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு சீட்டில் போட்ட மாதிரி இப்போ உனக்கும் போட்டேன் வேணாப்பா அந்த சீட்டை கொண்டாந்துருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் ஒரு படத்தில் வச்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை, உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பிள்ளை கையிலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு எல்லாமே, யார்ட்டையும் கேட்டு ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அவங்களுக்கே குழந்தைகள், அதாவது இளைஞர்களுக்கே கொஞ்சம் அப்படி எல்லா கடையும் கீழே இறக்குங்க. எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மக்கள் இன்னைக்கு தெளிவாக தாய் தப்பண்டு எடுத்து காட்டுற அளவுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது இளைஞர்கள் சொல்கிறாங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனு. அநேகமாக அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கடுமையான மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விடிவு காலம் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் நல்லா இருக்கணும். பொண்டு பிள்ளை குட்டி எல்லாரும் கல்வி எல்லாருக்குமே, நான் எந்த அரசியல் அவங்கள்ட்ட சொல்ல, மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக, இது உங்களுக்கும் சேர்த்து தான், இங்கே இருக்க பத்திரிகையாளரும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்களும் மக்கள் தான், நானும் மக்கள் தான். மக்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தாமல் யார் வந்தாலும் இந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோள். ரொம்ப நன்றி. ஆனால் 2 தலைவர்கள் இல்லாத, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி ஆகிய 2 தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் இது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதைத்தான் வரலான்னு சொல்லி அது மறுபடியும் முதல்ல இருந்தா